ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டாக்டர் ஸ்டோன் நியூ வேர்ல்டு சீசன் 3 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி உங்களுக்கு ஏதோ ஸ்பாய்லர் பண்ணிடக்கூடாதுன்னு தான் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன்னா அந்த லெவலுக்கு ஆசமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் நியூ வேர்ல்டு சீசன் 3 எபிசோட் 4. என்ன கடலை தாண்டி சில சர்வைவர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு ஸ்வீக்கா கேட்குமா. அது யாரா இருக்குன்னு தெரியல, அதை பற்றி தான் அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரோரி சொல்றா. எப்படி இருந்தாலும் போட்டை ரெடி பண்ணி நம்ம போய் தான் ஆகணும். ஸோ நம்ம வலைய பார்ப்போம் அப்படின்னு டைஜு கிளம்பவோ எல்லாருக்கும் தெம்பு தேவன் பிரான்ஸ்வா சாப்பாடு செய்ய கிளம்புறா. ஆமா, இந்த கிங்டமோட 5 ஷார்பஸ்ட் மைண்டால மட்டும்தான் இதை ரிசால்வ் பண்ண முடியும். இந்த கிங்டமோட 5 ஜெனரல்ஸ்னே அவங்கள சொல்லலாம். ஆனா ரோம்க்கு அந்த டைட்டில் கரெக்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஹாக்கு சொல்லவும் நானும் இன்டெலிஜென்ட் நம்ம கத்தவோ இப்படி நீ கத்துறதுனால தான்டா நான் யோசிக்கவே செய்யறேன் அப்படின்னு கொஹாக்கோ சொல்றா. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன இருக்குன்னு பாப்போம் நோக்கியா சொல்றான். திடீர்னு ஒரு நாள் லைட் வந்து எல்லாரையும் கல்லா மாத்திடுச்சு. நமக்கு தெரிஞ்ச அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கிடையாது. பட் செங்கோ மட்டும் எப்படியோ ரிவைவ் ஆகி அதுல இருந்து எல்லாரையும் ரிவைவ் பண்ணிருக்கான் நோக்கியா சொல்லவும். அப்ப அந்த ஒய்மேன் தான் இதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்ல வரையான் ரியோஸ்வி கேட்கவும். ஒய்மேனா அவன் பேர் நல்லா தான் இருக்குன்னு சொல்லவும். அப்படி பார்த்தாலுமே 3700 வருஷத்துக்கு அவன் உயிரோட இருக்க வாய்ப்பு இல்ல. அவன் தன்னைத்தானே பெட்ரிஃபிகேஷன் பண்ணியிருந்தா அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரியோஸ்வி சொல்லவும். அவன் எதிரின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு க்ரோம் கேட்கறான். கண்டிப்பா அவன் நமக்கு ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி இருந்தா நல்லதுதான். ஆனா எனக்கு நம்ம அப்படி இருக்குன்னு தோணலன்னு செங்கோ சொல்லவும். ஒரு மென்டலிஸ்டா எனக்கும் அதே தான் தோணுது. ஒன்னதான்டா இத்தனை நாள் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு செங்கோ அந்த கால்ல சொன்ன உடனே இந்த சிக்னலை அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எந்த சிக்னலும் வரல அப்படின்னு கென் சொல்லவும். நம்ம கண்ணுக்கு தெரியாத எனிமி எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லவும். எஸ் அதே தான், அவனை தேடி நம்ம போவோம் அப்படின்னு செங்கோ சொல்றான். இந்த கிளாஸ் எதுக்கு, இது வழியா நம்ம எதிரியை பார்க்க போறோமான்னு கொஹாக்கோ கேட்கவும். எனிமியை இதுல பாக்குறதுக்கு இது ஒன்னும் மேஜிக் பால் கிடையாதுன்னு கென் சொல்லவும். இல்ல இதுல தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஸ்பாலரைட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை நீங்க பொடியாக்கி அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே இன்ஸ்டன்டா பொடியாக்கி செங்கோ கையில கொடுக்குறாங்க. தண்ணியில ஊத்தி இதை அந்த பிளாஸ்க்ல ஊத்தணும். அடியில அது எல்லாமே மட்டமாகி அதுல ஒட்டிக்கிடும். இது ஒரு ஃப்ளோரசன் பைட் மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். வேக்கம்க்கு பண்ண மாதிரியே உள்ள பத்த வச்சு காத்த சக் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ அதை ஆன் பண்ணவும் ஒரு எலக்ட்ரான் போயிட்டு அதுல அட்டாக் ஆகுது. அது ஜஸ்ட் பாக்குறதுக்கு ஒரு கிரீன் கலர் டாட் மாதிரி தெரியுது. சரி வெறும் இந்த கிரீன் கலர் டாட்டை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோ கேட்கவும். ஜிபிஎஸ்க்கான டிஸ்பிளேவை ரெடி பண்ண போறோம்னு செங்கோ சொல்லவும். ஜிபிஎஸ் டிஸ்பிளேவா, செங்கோக்கு மூளை குழம்பிச்சா, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி யோ கேட்கவும். எனக்கும் அதே குழப்பம் தான் கென் சொல்றான். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம வெர்டிகலா ஓட விடணும். இப்படிதான் டிவியோட டிஸ்பிளே எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு செங்கோ சொல்றான். இதுல எப்படி எதிரி தெரியுமான்னு கேட்கவும். மேஜிக் கிறிஸ்டல் தான் யூஸ் பண்ண போறோம்னு செங்கோ சொல்லவும். செங்கோக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு யோம் சொல்றான். இல்ல உண்மையிலே கிறிஸ்டல் தான் யூஸ் பண்ண போறோம். ஷேப் பண்ணி கிறிஸ்டல் பிளேட் எப்படி வச்சோம்னா ஃப்ரீக்வன்சில இது வைப்ரேட் ஆகும். சாண்ட்விச் மாதிரி 2 கிறிஸ்டல் பிளேட் இதுக்கு நடுவுல கொடுத்தோம்னா வைப்ரேஷன்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும். நம்ம ஹீரோ காமிக்கிறான். இப்போ அது ஒரு லைன் மாதிரி தெரியுது. இந்த இயற்கை இது ரொம்பவே மிஸ்ட்ரியா இருக்குன்னு ரோரி சொல்லுவோம். அதை தான் நாங்க சயின்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு செங்கோ சொல்றான். நம்ம ரேடியோ ஆண்டனாவை இது கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். அந்த லைன் பெண்ட் ஆகிறத அவங்க பாக்குறாங்க. அடைச்ச ஒரு சோனார் ஆபரேட்டரா இருந்திருக்கேன், இதை நான் தான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஓகே வருத்தப்படுறான். இது ஒரு சோனார் ரேடார் தானே அப்படின்னு நம்ம கேட்கவும். ஆமா அப்படின்னு செங்கோ சொல்றான். நம்ம ஜிபிஎஸ் ரேடார் தயார் அப்படின்னு சொல்லி ரியோஸ்வி சொல்றான். தண்ணி கடையிலயும் மெட்டல் டிடெக்டர் வச்சிருக்காங்க. வானம் தண்ணி லேண்டு எங்க இருந்து சிக்னல் வந்தாலும் அது எங்க இருந்து வருதுன்னு இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. பெட்ரிஃபிகேஷன் பத்தி எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியாம இருந்தது. பட் இந்த ஒய்மன் அவனே சிக்னலை கொடுத்து இந்த கேம்குள்ள இன்வால்வ் ஆயிருக்கான். அவனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு செங்கோ சொல்றான். நம்ம மேல போயிட்டு இருக்கிறது தான் இந்த லைன்னா, கீழே என்ன பெண்ட் ஆகுது, தண்ணி கடையில போய் ஏதோ இருக்கு அப்படின்னு க்ரோம் சொல்லவும். கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கிற க்ரோம் இந்த ரேடாரை ஒய்மேனுக்காக மட்டும் கண்டுபிடிக்கல அப்படின்னு செங்கோ சொல்றான். ரியோஸ்வி தண்ணிக்குள்ள வலைய தூக்கி போடுறான். தண்ணி கடையில மீன்கள் போறது தான் அந்த ரேடார் காமிச்சிருக்கு. ஸோ மீன்கள் எல்லாத்தையும் அப்படியே இவங்க பிடிக்கிறாங்க. ஹஹா, அப்படின்னா நம்மளோட அந்த ரேடார் அண்ட் சோனரை வச்சு உலகத்தோட அந்த பக்கம் வரைக்கும் டிராவல் பண்ணி மிஸ்டீரியஸ் ஒய்மனை பத்தி கண்டுபிடிக்க போறோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். அவனாவே சிக்னலை கொடுத்து நமக்கு ஒரு க்ளோவையும் கொடுத்துட்டான். பெட்ரிஃபிகேஷனை பத்தி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு செங்கோ சொல்றான். நம்மள பயம் கொடுத்தணும் அவன் அந்த சிக்னல் அனுப்பினா. ஆனா செங்கோக்கு அது ஒர்க் ஆகல அப்படின்னு நோக்கியா சொல்லுவோம். ஆமா, செங்கோ கண்டிப்பா எதை பார்த்து பயப்பட மாட்டான் அப்படின்னு என்ன நினைக்கிறான். ஒரே இடத்துல இவ்வளவு மீன்களை பார்த்ததே இல்ல அப்படின்னு வில்லேஜ் பீப்புள் எல்லாம் பாக்குறாங்க. பிரான்ஸ்வா ரெஸ்டாரண்ட்ல ஃபுட்டை வேற லெவல்ல அவ ரெடி பண்ணி கொடுக்குறா. இந்த ஸ்ட்ரேஞ்ச் டிவைஸ் வச்சு தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கொஹாக்கோ பார்க்கவும். ஆமா, இருட்டுக்குள்ளேயே இருந்தாலும் நம்மளால அதை ஓடுருவி சீ த்ரூவா பார்க்க முடியும் அப்படின்னு ரியோஸ்வி சொல்லவும். சீ த்ரூவா பார்க்க முடியுமா அப்படின்னா கேர்ள்ஸோட ட்ரெஸ் தாண்டி அவங்கள பார்க்க முடியுமா? ஐ மீன் சயின்ஸ் பர்பஸ்க்காக தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு ஜீன்ரோ சொல்லவும். உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும்டா அப்படின்னு கொஹாக்கோ சொல்றா. சீ த்ரூவா அப்படின்னு க்ரோம் யோசிக்கவும். பாருங்க அவனும் என்ன மாதிரி தான் யோசிக்கிறான் ஜீன்ரோ சொல்லவும். கண்டிப்பா அவன் வேற ஏதாச்சும் ஐடியா பண்ணிருப்பான் அப்படின்னு காசுகி சொல்றான். நார்மல் கரண்ட் சப்ளை இதுக்கு பத்தாது. ஷிப்ல போகும்போது நம்ம என்ன அதிக ரேஞ்ச கவர் பண்ணணும் நோக்கியோ சொல்லவும். ஷிப்ல நம்ம இன்ஜினை பெருசா தான் பில்ட் பண்றோம். சோ தேவையான கரண்ட் சப்ளை இதுக்கு இருக்கும் அப்படின்னு செங்கோ சொல்றான். ஷிப்பை முடிக்கிறதுக்கு நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு காசுகி சொல்றான். இனிமே நம்ம பண்ண போறது எல்லாமே ஜைகாண்டிக்கா பெரிய லெவல்ல இருக்கும். நம்ம மேனுஃபேக்சரிங் குள்ள இறங்குறோம். சோ நமக்கு இனிமே நிறைய அயன் தேவைன்னு செங்கோ சொல்றான். அதுல மேக்னெட்டை யூஸ் பண்ணி எடுத்தாலே உங்களுக்கு அதிகமான அயன் கிடைக்கல. ரேடாரை வச்சு நிலத்துக்கு அடியில இருக்கிற விஷயங்களையும் கண்டுபிடிக்க முடியும்னா காயில இது கூட கனெக்ட் பண்ணி அயனை இதால கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு க்ரோம் வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக அயன் மேல அதை வச்சா ரேடார்ல சிக்னல்
சிக்னல் காமிக்குது. உடனே குரோம்க்கு வந்துட்டு ஒரு ஐடியா வருது. தேவையான அயன் இல்ல அப்படின்னு குஹாக்கு சொல்லலாம்னு வந்தா குரோம காணோம். இந்த பால்ட் மவுண்டன் இந்த இடத்துல எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு. இங்க தான் நான் ஃபர்ஸ்ட் மேக்னெட்டை கண்டுபிடிச்சேன். ஜெங்கோவும் நானும் லைட்னிங்கை கேஷ் பண்ணி திரும்ப மேக்னெட்டையும் செஞ்சோம். இந்த இடத்துல கண்டிப்பா நிறைய அயன் இருக்கும். என்கிட்ட இருந்த மேக்னெட்ஸ்லாம் இந்த இடத்துல இருந்து தான் கிடைச்சது. பட் அதை எந்த இடத்துல இருந்து எடுத்தேன் அப்படின்னு குரோமா வந்துட்டு அந்த காயில அங்கங்கன்னு வச்சு ரேடார்ல சிக்னல் காமிக்குமான்னு பாக்குறான். ஒரே ஒரு இடத்துல சின்னதா ஒரு சிக்னல் வருது. நான் அதை பார்த்தேன். இந்த இடத்துல கண்டிப்பா சிக்னல் வருது, இங்க அயன் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பேம்புக்குள்ள காயில விட்டு உள்ள இறக்கி பார்த்தா இந்த பேம்போ ரேடார் உள்ள போக போக அந்த இடத்துல அயன் இருக்கிறதுக்கான சிக்னல் வருது. குரோம் கால் பண்ணி ஜெங்கோ கிட்ட சொல்றான், குரோம் நீ தயாரிச்சிருக்கிறது மெட்டல் டிடெக்டர், அயன் மட்டும் இல்ல நிறைய மெட்டீரியல்ஸ் இது காமிக்கும் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். டைச்சோ போய் உள்ள இறங்கி தோண்டி பாக்குறான். அந்த இடத்துல உண்மையிலேயே அயன் இருக்கு. தேவையான அயன் கிடைச்சாச்சு அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். இவ எல்லாரும் அதை தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அயன் மைனையே இவங்க ரெடி பண்ணிருந்தாங்க. குரோம் உண்மையிலேயே திறமசாலி தான் அப்படின்னு குஹாக்கு சொல்றா. எனக்குள்ள ஒரு தாட் வந்துச்சு, அதை நான் செயல்படுத்தினா அது ஒர்க் ஆயிடுச்சுன்னு குரோம் சொல்லவும், எல்லா நேரமும் வெற்றி கிடைக்காது குரோம், இதை நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். எங்கப்பா இவ்வளவு அயனை எப்படி தூக்கிட்டு போறதுன்னு குஹாக்கு யோசிக்கிறா. தூக்கிட்டு போறதுக்குள்ள டயர்டா இருப்போம் போலயே எல்லாரும் டயர்ட் ஆகுறாங்க. கேவுக்கு வழியா கொண்டு போனாலும் அது அங்கிருந்து ரொம்ப தூரம் கொண்டு போறது இன்னும் கஷ்டம் இல்ல அப்படின்னு குஹாக்கு யோசிக்கவும், நம்ம ஆளுங்க இப்ப அதிகமாயிடுச்சு, சோ எல்லா வழிகளையும் நம்ம இனிமே தனியா பண்ணணும்னு அவசியம் இல்லன்னு ஜெங்கோ சொல்றான். என்ன சொல்றான்னு குஹாக்கு கேக்குறா. பார்த்தா காசுக்கி சில இரும்பு ராட்ஸை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அதை வச்சு அந்த இடத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வேலை எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குறான் அப்படின்னு ஜெங்கோ போகும். அப்ப வெளியவும் தனியா வேலை பார்த்துட்டு இருக்காங்களான்னு குஹாக்கு கேக்குறா. மேனுஃபேக்சரிங் பண்றதுனால இப்ப நம்ம ஒரு நெட்வொர்க் சிஸ்டமையே கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். இந்த ரோடு மட்டும் நல்லா இருந்தா ஈஸியா நம்மளால கொண்டு போக முடியும் அப்படின்னு கென் வந்து அந்த அயன் எல்லாம் ஏத்தி கொண்டு போயிட்டு இருந்தா பார்த்தா இவங்க ரோடு போட்டுட்டு இருக்காங்க. ரோடு போடுற ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோமான்னு கென் ஷாக் ஆகுறான். ஜெங்கோ இருக்கும்போது எதனால பாசிபிள் தான் ஓகே சொல்றான். ஆயில் ஃபீல்டு நம்ம கிட்ட இருக்கும்போது எல்லா விஷயங்களுமே சேஞ்ச் ஆகும். ஆயில ஹீட் பண்ணி தனியா பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதுல இருக்கிற வேஸ்ட் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி தாரா யூஸ் பண்ணி ரோடா போட்டுடலாம். எல்லா பக்கமும் ரோட போடணும்னு அவசியம் இல்ல. மேடு பள்ளம் இருக்கிற இடத்துல கார் ஸ்ட்ரைட்டா போறதுக்கு கொஞ்சமா ரோடு போட்டா போதும் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். டெக்னாலஜி இல்லாம இவங்க இவ்வளவு ஃபாஸ்டா ரோடு போடுறாங்களே அப்படின்னு கென் ஆச்சரியப்படுதான். வா இது ரொம்பவே சூப்பரா ஈஸியா இருக்குன்னு கென் சொல்றான். இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிடுதோம், இது சி பீப்புளுக்கான வேலை அப்படின்னு கீன்றோ சொல்லவும், நீ துடுப்பே போடல நீ பேசாதான் கீன்றோ சொல்றான். ஜப்பானே ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கிறதுனால கப்பல் வழியா மொத்த ட்ரேடிங்கும் பண்ணாதான் ரொம்பவே ஈஸியா இருக்கும். நானுமே ஃபேமிலியும் அப்படிதான் ரொம்பவே பணக்காரங்களானாங்க அப்படின்னு சொல்லி ரியோஸ்வி சொல்றான். டிஸ்ட்ரிபியூஷனை ஈஸியாக்கியாச்சு, கேவுக்கு வெளியே அந்த அயனை கொண்டு வரது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி கென் போய் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ற லெவலுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். ஸோ கண்டிப்பா லீடர்ஷிப் ஸ்கில் இருந்தால் தான் இதை மேனேஜ் பண்ண முடியும். சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனா என்னோட லீடர்ஷிப் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா உண்மையான லீடர் ஃபன்னா அதே நேரத்தில் என்ஜாயும் பண்ணுவான், மற்றவங்களை என்ஜாய் படுத்தவோ செய்வான் அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். அயனை வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு ரயில் ரோடையும் இவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. இது பயங்கரமா இருந்தாலும் ஆசமா இருக்குன்னு குரோம் சொல்றான். மைண்ட் கார்ட்டை ரெடி பண்ணி அதுல தான் இவங்க அயன் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மொத்த டிஸ்ட்ரிபியூஷனும் இப்போ ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ ரெடி பண்ணிட்டு இருக்கிறது ஒன்றும் நார்மலான சாதாரண ஷிப் கிடையாது. உள்ளுக்குள்ளேயே இன்ஜின் தேவையான எலக்ட்ரிக்கல் விஷயங்கள் அப்படின்னு கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஷிப்பை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இனிமேதான் கதை வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.